ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 80 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 50,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 12th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெல்லிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகரிலையும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 80 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 55 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மெக்கானிக்கலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 11 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு வேகன்சியும், ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் 6 வேகன்சி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கலுக்கு ஒரு 4 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 80 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இதில் இப்போ நீங்கள் ட்ரைனிங் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு ட்ரைனிங் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு. இதில் வந்து இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில் சேலரி வந்து இயர் ஆன் இயர் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் 30,000, செகண்ட் இயர் வந்து 35,000, தேர்ட் இயர் வந்து பாருங்கள் 40,000 இருக்கும். அதே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியாக இருந்தால் ஃபஸ்ட் இயர் 40,000, செகண்ட் இயர் வந்து பாருங்கள் 45, தேர்ட் இயர் வந்து 50, ஃபோர்த் இயர் வந்து பாருங்கள் 55 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கும் இருக்குது, சிவில் கேட்டகரிக்குமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி, எஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சேலரி மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது. பர் இயருக்கு வந்து 12,000 உங்களுக்கு அலவன்ஸ் தராங்க. அது வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு இதில் ஸ்டிச்சிங் சார்ஜஸ், ஃபுட்வேர் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரைனிங் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்குமே வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கரெக்டாக வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, 2 இயர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும், எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து கூகுள் ஃபார்முக்கான லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரக்ட் வாக்கின் செலெக்ஷனாக தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் போக முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக வந்து வாக்கின் செலெக்ஷனில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து 12th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனோட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக போக போகிறீங்க. அதுக்கான வெனு எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கும் ட்ரைனிங் இன்ஜினியர் ரெண்டுக்குமே வந்து 14th செப்டம்பர் சண்டே அன்னைக்கு உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த வாக்கின் செலெக்ஷனுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், அதே மாதிரி இன்டர்வியூவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெனுவுமே கொடுத்துருக்காங்க. காலையில் 9 மணிக்கு உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன நீங்கள் அந்த செலெக்ஷன் டைமில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதில் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டியாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து ட்ரெயினிங் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து ₹177 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸு. ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தால் ₹472 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து இமெயில் ஐடி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்குலாம் வந்து அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.